யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட நம்மால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்று நினையுங்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் மனநிறைவாக இருக்கும். ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலும் இருந்து ஒதுங்கி நிற்பது அல்ல, எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு நிற்பதும் அல்ல. தேவையில்லாததிலிருந்து ஒதுங்கி நிற்பதும் நம்மை தேவையில்லை என்று சொன்னவர்களை ஒதுக்கிவிட்டு நிற்பதும் தான். எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் ஒருவரின் உணர்வுகளை காயப்படுத்தி அவரின் இதயத்தை உழைத்தால் அதற்காக சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்காதவரை அதை இறைவனும் மன்னிக்கப் போவதில்லை. அதுவரை உங்களுக்கு அதற்கான எதிர்விளைவுகளும் மிக மோசமாகத்தான் இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு அளவும் உண்டு. அன்பு காட்டுவதிலும் அளவோடு இருந்தால் நாம் யாரிடமும் அசிங்கப்பட தேவையில்லை. நமக்கு நெருக்கமானவர்களை நம்மை அசிங்கப்படுத்த நேர்ந்தால் அங்கு நாம் செலுத்திய அளவில்லாத அன்புதான் அதற்கு முதல் காரணமாக இருக்கும். அன்பை அளவாக கொடுங்கள். அதைவிட முக்கியம், அதை சரியான இடத்தில் மட்டும் கொடுங்கள். உள்ளுக்குள் வேறு விதமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு வெளியில் தித்திக்க பேசுகின்ற போது மனம் இரண்டுபட்டு போகிறது. இரண்டுபட்ட மனதை வைத்துக்கொண்டு எந்த வேலையும் சீராக செய்ய முடியாது. வாழ்க்கை நிம்மதியாகவும் இருக்காது. மனதில் பட்டதை முடிந்தால் முகத்துக்கு நேராக பேசிவிடுங்கள். முடியாவிட்டால் அமைதியாக இருந்து விடுங்கள். யாரிடமும் மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு முகத்துக்கு நேராக வேறு மாதிரி நடிக்காதீர்கள். யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட நம்மால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்று நினையுங்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் மனநிறைவாக இருக்கும். ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலும் இருந்து ஒதுங்கி நிற்பது அல்ல, எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு நிற்பதும் அல்ல. தேவையில்லாததிலிருந்து ஒதுங்கி நிற்பதும் நம்மை தேவையில்லை என்று சொன்னவர்களை ஒதுக்கிவிட்டு நிற்பதும் தான். எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் ஒருவரின் உணர்வுகளை காயப்படுத்தி அவரின் இதயத்தை உழைத்தால் அதற்காக சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்காதவரை அதை இறைவனும் மன்னிக்கப் போவதில்லை. அதுவரை உங்களுக்கு அதற்கான எதிர்விளைவுகளும் மிக மோசமாகத்தான் இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு அளவும் உண்டு. அன்பு காட்டுவதிலும் அளவோடு இருந்தால் நாம் யாரிடமும் அசிங்கப்பட தேவையில்லை. நமக்கு நெருக்கமானவர்களை நம்மை அசிங்கப்படுத்த நேர்ந்தால் அங்கு நாம் செலுத்திய அளவில்லாத அன்புதான் அதற்கு முதல் காரணமாக இருக்கும். அன்பை அளவாக கொடுங்கள். அதைவிட முக்கியம், அதை சரியான இடத்தில் மட்டும் கொடுங்கள். உள்ளுக்குள் வேறு விதமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு வெளியில் தித்திக்க பேசுகின்ற போது மனம் இரண்டுபட்டு போகிறது. இரண்டுபட்ட மனதை வைத்துக்கொண்டு எந்த வேலையும் சீராக செய்ய முடியாது. வாழ்க்கை நிம்மதியாகவும் இருக்காது. மனதில் பட்டதை முடிந்தால் முகத்துக்கு நேராக பேசிவிடுங்கள். முடியாவிட்டால் அமைதியாக இருந்து விடுங்கள். யாரிடமும் மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு முகத்துக்கு நேராக வேறு மாதிரி நடிக்காதீர்கள். கோவிலில் பிறர் ஏற்றிய அணைந்து போன விளக்க மீண்டும் ஏற்றி வைப்பது நல்லதா? நாம் புதிய தீபத்தை ஏற்றுவதை விட பிறர் ஏற்றி அணைந்த தீபத்தை ஏற்றுவது மிகவும் சிறந்தது. ஒருமுறை சாமி சன்னதியில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சுடர் விழுந்து அணையும் தருவாயில் இருந்த அந்த விளக்கில் எண்ணெய் குடிப்பதற்காக சென்ற எலி ஒன்று நாம் அறியாமலேயே தீபத்தை தூண்டிவிட்டது. அறியாமல் செய்தாலும் இச்செயலால் மிகப்பெரிய புண்ணியம் எலிக்கு கிடைத்து விட்டது. இதன் காரணமாக மறுபிறவி பெற்று மிகப்பெரிய அரச குடும்பத்தில் பிறக்கும் பாக்கியம் பெற்றது. எனவே சன்னதியில் அமைந்துள்ள தீபங்களை எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அணைந்த தீபத்தை ஏற்றி கடவுளின் அருளை பெறுங்கள். அதிகமாக ஆடுபவர்களை கண்டு அஞ்சாதே. எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் என்று ஒன்று வரும். அப்பொழுது காலம் ஆடும் ஆட்டம் பார்ப்போம்.